இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஏய், நல்லா அலங்காரம் பண்ணுங்கடி. என் பொண்ணு வர ஊர்ல இருந்து. மேலையும் தோரணம் கட்டுங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? ஹாய் ஹாய். இப்ப பார்த்தா அப்படியே ஒண்டர்லேண்ட் மாதிரியே இருக்கு. ஏய் ஜெசி, நீயாவது சொல்லு. ஆருஷி இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல? கண்டிப்பா சந்தோஷப்படுவா. பார்த்து டெக்கரேஷன் பண்ணிருக்கல. குருமாதா வந்துட்டாங்க. ஹாய் ஹாய். குருமாதா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு குருமாதா? ஏ சிம்ரன், ஏற்பாடெல்லாம் நீ ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்க. டேய் அஜய், நீ இன்னும் ஸ்டேஷனுக்கு போகலையா? அடா சிம்ரன், டைம் இப்ப 8:30 தான் ஆகுது. ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி நாங்க போய் டீ காபி தான் வைக்கணும். ஒத்துக்கிறேன் உன் பொண்ணு வரான்னு. அதுக்காக இவ்வளவு ஓவரா பண்ணாத. குருமா, இத பாருங்களேன் கொஞ்சம். ஆருஷிக்கு இது பொருத்தமா இருக்கும்ல? ரொம்ப பிரமாதமா இருக்கும் உன் பொண்ணுக்கு இது. ஹாய் ஹாய். இந்த மாதிரி ஒரு தாயை நான் பார்த்ததே இல்ல. பொண்ணு மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கா. ஆனா பொண்ணு எங்க இவங்கள மதிக்கிறா? அவ ஹாஸ்டல்ல போய் சேர்ந்தால 1 மாசம் ஆச்சு. இன்னும் ஒரு கால் கூட பண்ணலையே. எந்த லெட்டரும் இல்ல, தகவலும் இல்ல. இதத்தான் பாசம் சொல்லுவாங்களா? அத பத்தி ஆரோட நானே சொல்றேன், கேட்டுக்கங்க. ரெக்க முளைஞ்சிடுச்சு, ஆத்த விட்டு பறந்துட போறா. ஏய் வாய மூடு. நீ என்னைக்குதான் நல்லது பேசியிருக்க சொல்லு பாப்போம். ஒத்துக்க மாட்டியே. ஆனா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவ ஒரு நாள் உன்னை விட்டு போகதான் போற. அதுக்கப்புறம் ரத்த கண்ணீர் வடிப்பா. அதை நீ பார்க்க தான் போற. இன்னொரு தடவை ஆருஷிய பத்தி தப்பா பேசுறேன்னு வச்சுக்க, உன் நாக்கை இழுத்து அறுத்துருவேன். இந்த இழுத்து வச்சு போதும், நிறுத்து. நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர போறா. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். வா, நம்ம எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். 2 பேரும் சேர்ந்து என் கூட ஆடுங்க. வாங்க வாங்க, 2 பேரும் டான்ஸ் ஆடுவோம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் உறவில் என்றும் இல்லை தேய்பிறை. என் பொண்ணு வந்துட்டா. என்கிட்ட பேக்கை கொடு. பாடித்தாங்க. வா 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 வா. குருமாதா வாங்க. போதும் போதும், எழுந்துருமா. என் பொண்ணு நீ நல்லா இருப்ப. உக்காரு. ஏண்டி சிம்ரன், உன் பொண்ண பாரு எப்படி மெலிஞ்சு போய் வந்திருக்கான்னு. அப்புறம் நான் உனக்காக ஒன்னு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் கைக்கு இது ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி இருக்கு? பரவாயில்ல, கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா இருந்தாலும் நல்லதா இருக்கு. பரவாயில்ல. சரி, அதை விடுனா. உனக்காக உனக்கு பிடிச்ச பைனாப்பிள் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா. இந்தவா கேக் கட் பண்ண. நல்லா இருக்கு. இதா நீங்களே சாப்பிட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாட்டல்ல, அவ நடவடிக்கையே மாறி போச்சு. நான் சொன்னல அவளுக்கு ரெக்க முளைச்சிட்டு பறந்து போயிடுவான்னு. ஏய் ஜாது, வாய மூடுறியா? அவ குழந்தை புள்ள, கலப்பா இருக்கும். ஏய் சிம்ரன், போய் என்ன ஏதுன்னு கேளு. எல்லாம் என் தலை எழுத. நான் வெறுக்கிறேன். எனக்கு பிடிக்காத இந்த வீட்டுல தான் இன்னும் கொஞ்ச நாள் நான் இருந்து தொலைக்கணும் போல இருக்கு.
என்னம்மா பண்ற நீ? தள்ளி நில்ல. என்னாச்சு யாரு? யார்கிட்டயாவது சண்டை போட்டு வந்திய? ஏன் இப்படி கோவமா இருக்க? சரி அதை விடுமா. நீ இங்க வந்தது நல்லதா போச்சு. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அப்புறம் எத்தனை நாள் லீவ்ல வந்திருக்க? எப்ப திரும்பி போற? அம்மா இனிமே நான் திரும்பி போறதா இல்ல. எனக்கு அந்த கோர்ஸ் சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். பாதியிலேயே விட்டுட்டிய? ஆனா அம்மாடி, நீ தானே அந்த ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் படிக்கணும்னு சொன்ன. ஆமா, இப்ப வேணும்னு சொல்றேன். என்னம்மா நீ ஒரு தடவை கேட்டிருக்கலாம்ல. ஏன் உங்களுக்கு அந்த கோர்ஸை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாதுல்ல. உனக்கு தெரியாத கோர்ஸை பத்தி உன்கிட்ட கேட்டு நான் ஏன் முடிவெடுக்கணும்? அது சரிதாமா. ஆனா இவ்வளவு பெரிய முடிவை நீ தனியா எடுத்திருக்கியே. நான் எவ்வளவு பணம் ஃபீஸா கட்டியிருக்கேன் தெரியுமா? 5 லட்சம் ரூபான்றது சின்ன தொகை இல்லம்மா. அந்த பணத்தை உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தேன் தெரியுமா? மா போதும், நிறுத்துறியா? ஆட்டம் போட்டு சம்பாரிச்ச பணம் தானே அது. உண்மைதாம்மா, ஆடி பாடி சம்பாதிச்சதுதான். ஆனா என்னோட வேலையே அதுதானே. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. நீ இப்படி வளர்ந்த ஆளானது நான் ஆடின அந்த ஆட்டத்தினாலதான். அடடடடா, என் குழந்தைக்கு பசி எடுக்குதா? சாப்பிட வேணுமா? லல்லல். இது உனக்காக. எனக்கு தெரியும் என்னோட கிஃப்ட் என் அரிசியை விட அழகானது இல்லை. இல்ல இங்க இல்ல, கண்ணாடி முன்னாடி போய் பாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு, அரிசி அழகா இருக்காளா இல்ல என்னோட கிஃப்டான்னு சொல்லு. வளையல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. இருக்கலாம். எனக்கு இத மகாராணி ஆண்டி கிஃப்டா கொடுத்தாங்க. அப்படியா? அப்படின்னா உழைப்புக்காக கல்யாண வீட்லயும் விசேஷ வீட்லயும் ஆட்டம் போடுறவங்க எவ்வளவு பணக்காரங்களா? அதெல்லாம் சரிதான். உன்னோட ஜாப் விஷயம் என்னாச்சு? அந்த மும்பை வேலை. என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணா, இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைச்சிடும்னு சொன்னான். தயவு செஞ்சு சீக்கிரமா வேலையில சேரு. என்னால ரொம்ப நாள்ல எங்க அம்மா கூட இருக்க முடியாது. நான் ஆல்ரெடி இந்த திருநங்கை கூட நிறைய நாட்களை கழிச்சுட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. அங்க இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். போதும், இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நான் இந்த திருநங்கை கூட்டத்துல இருந்து தூரமா கூட்டிட்டு போயிடுவேன். இப்போ கொஞ்சம் சிறிய. ஹலோ. நான் கண்டிப்பா பார்ட்டிக்கு வந்துடுறேன். சரி, அப்ப வச்சிருட்டா? பாய். அப்புறம் எப்படிமா இருந்தது? உன் சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்க்க போனியே, நல்லா இருந்துச்சு. இத பாருமா, இப்படி பார்க்கில் போய் சந்திக்கிறது நல்லது இல்லை. நான் உன்னை ரவி கூட பார்க்கில் பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் ஒரு லோஃபர்னு. அவன் சரியான ஆள் இல்லம்மா. அதுக்காக யாராவது என்கிட்ட நல்ல விதமா பேசினா நான் உங்களை திட்டணுமா என்ன? அப்படி இல்லை தங்கம், திட்ட சொல்லலம்மா. ஆனால் கட்டிப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஒன்னா நம்பர் பொறுக்கி அவன், மானம் கெட்டவன். இதை பாருமா, அவன் சின்ன வயசுல உனக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நீ பெரியவள் ஆயிட்ட. அவனுக்கு நிறைய கெட்ட சவகாசங்கள் இருக்கு. அதோட உன்னை விட வயசுல பெரியவன். என் பேச்ச கேளுமா.
அவனை பார்க்கறத நிறுத்திரு. சரியா சொன்னீங்க. நான் பெரியவளாயிட்டேன். நிச்சயம் எனக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா என்ன மாதிரி அவனும் ஒரு நார்மலான மனுஷன் தானே. உங்களை மாதிரி எல்லாம் இல்லையே. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் அவளை தத்தெடுக்காதுன்னு. அவ நம்மள மாதிரி இல்ல, அவ தனியா தான் நிப்பான்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னது நீ காது கொடுத்து கேட்கவே இல்லை. 20 வருஷம் உன்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவளை வளர்த்த. அதுக்கு பதிலா உனக்கு கிடைச்சது அசிங்கமும் அவமானமும் தான். ஓஹோ, போக்கட்ட விட அஜய். அம்மா பொண்ணுங்களுக்கு இடையில இப்படிலாம் நடக்கும். நீ ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் நடக்கிற சண்டையை 2 நாட்டுக்கு நடக்கிற சண்டையா ஊதி பெருசாக்கிறாத. நான் ஊதி பெருசாக்குறேனா? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். ஆனா நீ உன் பொண்ணுக்காக ஆடி பாடி பணம் சம்பாதிக்க வேண்டியிருந்தது. உனக்கு தேவைதான். போத நிறுத்து நீ. ஆமா, கொஞ்சம் மூளை சூடு உள்ளவதான். நீயே பாரு, கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா. எனக்கு தான் தெரியும்ல, அவ எப்போவாவது தப்பா பேசுனா அதுக்காக அப்புறம் வருத்தப்படவும் செய்வா. நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, எல்லாம் சரியா தான் நடக்குது. எங்களுக்கு இடையில இருக்கிற விஷயத்துல நீ தலையிட தேவையில்லை. அடடா, எவ்வளவு அழகான ஆரம். ஏய் ஜெசி, இங்க பாரு, இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. குருமாதா, நாளைக்கு பூஜைக்கு இதை நான் போட்டுக்க போறேன். என்ன சொல்ற? பூஜைக்கு போட்டுக்க போறியா? இந்த ஆரம் சின்ன பசங்க போடுறது. அப்படி எதனா போடுறது இருந்தா சிம்பிளா போட்டுக்க. அதாவது ஒரு கழுவி போடுற மாதிரி. என்ன கழுவி நான் சொன்னேன். இரு வரேன். இரு வரேன். வாங்க வாங்க. ஏ அஜய், இங்க வா, இங்க வா. என்ன நல்லா ஆசீர்வாதம் இருப்பா. பண்ணுங்க. அது வீட்டு ஓனர் கிட்ட இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. 2 மாசத்துல நம்ம வீட்டை காலி பண்ணணும். நாம போட்ட 25 வருஷம் லீஸ் முடிய போகுது. இருக்கிறது பத்தாதுன்னு இது வேறயா? அட, இவ்வளவு குறைவான நேரத்துக்குள்ள யார் நமக்கு லீஸுக்கு வீடு தருவாங்க? அதுவும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு. நான் ஒரு தடவை பேசி பார்க்கறேன். நீங்க எதுக்கோ கவலைப்படாம இருங்க, சரியா? ஆட போட, நீயே ஒண்ணு இல்லாதவன், அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணை போய் காதலிச்ச? அவளே தரித்திரம் பிடிச்சவ, சரியான தத்தி, ரொம்ப அப்பா வீடா. அவளை கழட்டி விட்டு. இல்ல உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா நீ வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுவ. உனக்கு தான் தெரியும் இல்லடா, உனக்கு பணம் வேணுமா இல்ல பொண்ணு வேணுமா? நீ ஏன் முடிவு பண்ணிக்க. ஏய், ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கால் பண்றேன். பாத்தியா எவ்வளோ அழகா இருக்குன்னு? வாவ். ரவி, உன்னோட வேலை விஷயம் என்னாச்சு? அந்த மும்பை ஜாப் பத்தி ஏதாவது? அந்த மும்பை ஜாப் எப்போ வேணாலும் கிடைக்கும். இப்போ எனக்கு துபாயிலேருந்து ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு. கிடைச்சிருச்சுன்னு போய் லைஃப் அப்படியே செட்டில் ஆகிடும். வாவ், இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. நம்ம துபாய் போயிட்டோம்னா இந்த திருநங்கை கிட்ட இருந்து எனக்கு நல்லபடியாக விடுவை கிடைச்சிடும். அப்படின்னா நீ உன்னோட டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடு. உனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணோம்ல, அதுக்கப்புறம் நம்மளோட கனவுகளுக்கு புது ரூட் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டா துபாய். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிற ரவி. மை டியர் லவ், பண்ணிட்டா போச்சு. சந்தர்ப்பம் பார்த்து நானும் என் வீட்டில் பேசிடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு.
மாதா குரு மாதா என்னாச்சு சொல்லுங்க என்ன என்ன பண்ணுது என்னாச்சு குரு மாதா என்னாச்சு டாக்டர் கோபி ஜெசி தண்ணி கொண்டு வா குரு மாதா ஒண்ணு இல்ல ஹலோ டாக்டர் சார். ஐயோம்மா இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா டாக்டர் சார் திடீர்னு என்னாச்சு இவங்களுக்கு? இவங்களுக்கு மைனர் அட்டாக். எனக்கு நம்ம இவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட டென்ஷனை குறைச்சிக்குங்க. உங்க வேலைகளை மத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே? எனக்கு என்னமோ டாக்டர் சார் சொல்றது சரின்னு தோணுது. இப்ப சரியான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தோணுது. எனக்கு அப்புறம் இதெல்லாம் யாரு பாத்துக்க போறா? இன்னைக்கு எனக்கு நடந்தது மறுபடியும் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி என் இடத்த ஒரு சரியான ஆளுகிட்ட ஒப்படைச்சாகணும். குரு மகாராணிக்கு அம்மா கிட்ட இருந்து உத்தரவு கிடைச்சிடுச்சு. எனக்கு அப்புறம் இதுக்கு யார் பொறுப்புங்கிற உத்தரவை கொடுத்துட்டா. ஆத்தாவோட புகழ் ஓங்கட்டும். நல்லா இரு. ஆத்தாவோட அருள் பொழியட்டும். ஆத்தாவோட புகழ் ஓங்கட்டும். குருமாதா உடம்பு இப்ப நல்லா இருக்குல்ல? குருமாதா, எம்எல்ஏ வீட்டுக்கு சீக்கிரமா போனோம். அவர் நம்மளெல்லாம் அழைச்சிருக்காரு இல்ல? அது மட்டும் இல்ல சிம்ரன், நீ அதே போல புடவைய கட்டிக்க. உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்காது. அப்புறம் பாரு, நீ எல்லாருடைய கண்ணும் ஓமாலதான் இருக்க போகுது. எல்லாரும் ஓமாலதான் பணத்தை வீச போறாங்க. இல்ல இல்ல, நீங்க எல்லாம் கிளம்புங்க. என்னால இன்னைக்கு ஆட வர முடியாது. நானும் உங்க கூட வந்துட்டேன்னா அப்புறம் குருமாதாவை யார் பாத்துப்பா? என்ன பேச்சு பேசுற சிம்ரானி? நீ அங்க வரலனா எங்க இருந்து ஃபங்க்ஷன் களை கட்ட போகுது சொல்லு பார்க்கலாம். அந்த ஆளு ஒன்னும் அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்ல. எம்எல்ஏவா? எம்எல்ஏ. அதுவும் உன்னை பத்தி தான் தனியா விசாரிச்சார் அவரு. உன் டான்ஸுக்கு அவர் பெரிய ஃபேன் தெரியும்ல. நீ போலன்னா அவர் மனசுடைஞ்சு போயிருவாரு. சிம்ரன், எனக்கு என்னமோ அஜய் சொல்றது சரின்னு படுது. அந்த எம்எல்ஏவை நம்ம பகச்சிக்க முடியாது. இந்த வீட்டோட லீஸ கண்டினியூ பண்றதுக்கு நமக்கு அவரோட உதவி தேவையா இல்லையா? போயிட்டு வாடியரா சத்தி, போ. ஹாய் ஹாய், குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. சிம்ரன், உன் டான்ஸ்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என் குழந்தைக்கு உன்னோட ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும்.
இந்த குழந்தைக்கு எந்த கெட்டதும் நடக்க கூடாது. சரிங்க முதலாளி. குழந்தை எப்பவும் உங்க கண் பார்வையிலேயே இருக்கும். நாங்க எல்லாரும் மனசார உங்க குழந்தைய வாழ்த்துறோம். பாருங்க, குழந்தைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அட ஆருஷா, எவ்வளவு வளர்ந்துட்ட நீ. ரொம்ப அழகா வேற இருக்க. யாரு கண்ணும் படாம பாத்துக்கம்மா. இவதான் அந்த திருநங்கையோட பொண்ணு. இந்த திருநங்கை தான் அந்த பொண்ணோட அம்மா. ஆருஷி நெல்லுமா. இவதான் அந்த திருநங்கையோட பொண்ணு. இந்த திருநங்கை தான் அந்த பொண்ணோட அம்மா. இது எப்படி இருக்கு? ஆருஷிக்கு பொருத்தமா இருக்கும்ல? ஆருஷி, என்ன காரியமா பண்ற? என்னாச்சு உனக்கு? நீ ஒன்னும் புதுசா என் ஆட்டத்தை பார்க்கல. போதும், நான் ரொம்ப பட்டுட்டேன். இதுக்கு மேலே என்னால அனுபவிக்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி உங்களால நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன். எல்லாரும் என்ன பார்த்து கிண்டல் பண்றாங்க. நான் ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல. என்ன கிண்டல் பண்ணதோ அதை அப்படியே சந்தோஷமா எடுத்துக்கிறதுக்கு. சரி விடுமா. என் குழந்தைக்கு நான் ஆடுறது தான் பிடிக்கலன்னா இன்னையோட ஆட்டத்தை விட்டுறேன். இதனால மட்டும் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுமா என்ன? நான் ஒரு துர்பாக்கியசாலி. ஒரு திருநங்கையை போய் என்னோட அம்மான்னு சொல்ல வேண்டியிருக்கு. அழுதது போதும் சிம்ரன். இனிமே நீ அழுறத நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த கடவுள் நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. குஜராத்ல பார்ட்னர்ஷிப்போட சேர்த்து ஒரு கேஸ் ஏஜென்சி நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். 5 லட்சம் ரூபா போதும். சிம்ரன், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இந்த பணத்தை மட்டும் கொடு, நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. உனக்கு தான் தெரியும்ல, ஆருஷியோட அட்மிஷன் ஃபீஸ்க்காக 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். ஆனா அது உன்னோட பணம் மட்டும் இல்ல சிம்ரன், அது நம்ம 2 பேரோடது. நீ ஒரு தடவை கூட என்கிட்ட கேட்கலையே. இன்னும் எவ்வளவு நாள் தான் மத்தவங்க முன்னாடி இது மாதிரி ஆடிட்டு நிக்கிறது? நாம பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது வேலை பார்த்தே ஆகணும். கண்டிப்பா பண்ணலாம். யாரு தடுத்தா உன்னை? ஆருஷி மேல நீ வச்சிருக்கிற கண்மூடித்தனமான பாசம் தான். நான் உனக்கு எவ்வளவு நேசிக்கிறேன் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? உன்னோட முழு பாசத்தையும் சம்பாத்தியத்தையும் நீ அவளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்க. பார்த்துட்டே இரு, நீ ஒரு நாள் நல்லா ஏமாந்து தான் போற. அப்ப உடஞ்சு போக. இதுக்கு மேல பேசாத. என் முன்னாடி ஆருஷிய பத்தி தப்பா பேசாத. மத்தவங்க இத பத்தி பேசும்போது எனக்கு தப்பாவே தோணுனது இல்ல. ஆனா நீ இன்னைக்கு இத பத்தி பேசி என் மனசைய உடைச்சிட்ட. யாரு புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ இந்த பாசத்தை புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னைக்கு அந்த எண்ணத்தையும் உடைச்சு போட்ட. நான் உன் மேல நம்பிக்கை வச்சது தப்புதான். குரு மாதா, உட்காரு. சிம்ரன், எனக்கு எல்லாம் நல்லா புரியுது. நீ ரொம்ப களைச்சு போயிருக்க, நொந்து போயிருக்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இத பாரேன், கையோட ரேகைகளை, நம்ம கைகளோட ரேகைகள்ல குடும்பஸ்தான ரேகை மட்டும் இல்லடா செல்லம். நம்மள யாராவது ஏத்துக்குவாங்க நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அப்படி இல்லை. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீ நல்லதாண்டா பண்ண. ரொம்ப நல்ல காரியம் அது.
இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்கிட்டதோ இல்லையோ, இந்த குருமாதா உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டா. குருமாதா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும். அவ ஏதாவது படிச்சு பெரிய ஆளானா அது நல்லது தானே அவளுக்கு. எனக்கு தெரியும்டா, அது உன்னை பத்தி யோசிக்கிறத விட அவளை பத்தி தான் அதிகமா யோசிக்கிற. உன் உயிருக்கு மேல அவளை தான் நேசிக்கிற. உன்னை அவ எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தி கோபப்பட்டு சிடு சிடுன்னு பேசினாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிற. இந்த உலகத்திலேயே அதிகமா அவ மேலதான் பாசம் வச்சிருக்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒருத்தரால தான் முடியும். தாய்மை உணர்வு இருக்கிறவளால மட்டும்தான். நீ ஒரு நல்ல தாயா உன்னோட கடமைகளை செஞ்சிருக்க. இந்த உலகம் இருக்கே ஒரு நன்றி கெட்ட உலகம். நம்மள மாதிரி ஆளுங்களோட மனச புரிஞ்சுக்காது. நீ உன் புள்ளைய நல்லா பாத்துக்க, நல்லா பாத்துக்கணும். இந்த குருமாதா இருக்க உனக்கு துணையா நிப்ப. எப்பவும் உனக்கு துணையா நிப்ப. எதை பத்தி கவலைப்படாத. ரவி, ப்ளீஸ் என்னோட பாஸ்போர்ட்டை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிக்கொடு. என்னால இந்த திருநங்கை மத்தியில தாக்கு பிடிக்கவே முடியல. இருக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்தது? நம்ம 2 பேரும் ஃபியூச்சரை நம்மளே பாத்துக்கலாம். அப்ப கல்யாணம், நம்ம கல்யாண விஷயம் என்னாச்சு? நீ உன் வீட்ல இதை பத்தி பேசுனியா? பேசிட்டேன். ஆனா பேசினால இப்போ ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. ஆரிஷி எங்க வீட்டுல உன்னை பத்தி எந்த குறையும் இல்லை. ஆனா அவங்களோட கேள்வியெல்லாம் நம்ம கல்யாணத்துல திருநங்கையோட மேலச்சத்தம் கேட்குமே, அதுதான் எல்லா சொந்தங்க முன்னாடியும் அவமானப்பட வேண்டியிருக்கும். ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. நமக்கு பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா போதும், நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அப்பா ஒரு பைசா கூட செலவு பண்ண தயாரா இல்லை. ஆனா இந்த வேலைக்காக குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இந்த 1 லட்சம் ரூபாய் எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு தான் எனக்கு புரியல. ஆனா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு இதான் நல்ல வாய்ப்பு. பட் பணம் இல்லையே, என்ன பண்றது? ரெண்டு நாள் போச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். குருமாதா, நாளைக்கு இந்த பில்டிங் ஓனர் சேட்ஜி கூட மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காரு எம்எல்ஏ சார். அந்த பையன் இப்ப எவ்வளவுதான் கேக்குறான்? நான் பேங்க்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் டிராப் பண்ணியிருக்கேம்மா. ஆனா எவ்வளவு பணம் கேட்பானோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சா நம்ம பணத்தை கட்டி தான் ஆகணும். நான் பணத்தை லாக்கர்ல வச்சிருக்கேன். சரிம்மா, இப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறம் வரேம்மா. அம்மா நில்ல, கொஞ்சம் இங்க வந்து உட்கார. அது இப்படியே நான் சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது? அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் என்னோட படிப்பா நான் கரஸ்ல பண்ணலான்னு இருக்கேன். அம்மா, அதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. நல்லதுமா, இது நல்ல விஷயம்தான். ஆனா என்னன்னா, என்கிட்ட பணம் தான் எதுவும் இல்லை. இருந்தது எல்லாத்தையும் உன் கோர்ஸ்க்காக கட்டிட்டேன். ஆனா நீ அதுக்காக கவலைப்பட வேண்டாம். எப்ப சேரணும்னு மட்டும் நீ என்கிட்ட சொல்லு. எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு என்கிட்ட சொல்லிடு. அம்மா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அன்னைக்கு கோவத்துல நான் உங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். அதுக்காக ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா. அப்படியெல்லாம் பேசாதம்மா, அது எல்லாத்தையும் மறந்துரு. ஒரு தாய்க்கும் பொண்ணுக்கும் நடுவில் சண்டையும் நடக்கும், பாசமும் இருக்கும். நான் அதெல்லாம் எப்போவோ மறந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ உன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பி. நீ படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆகணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. உன் சந்தோஷத்துல தான் என் சந்தோஷமும் இருக்கு. அம்மா, என் செல்லம். ஏய் சிம்ரன், யாருக்காக நீ பிளேட் ரெடி பண்ற? குருமாதாவுக்கு தான். அவங்க ரூமுக்கு தான் எடுத்துட்டு போறேன். பிரமாதம் சிம்ரன், பிரமாதம். ரொம்ப நல்லா காய நகத்துற. முதல்ல நீ போட்ட பிளான்ல தலைவியாவே ஆயிட்ட. வேற என்ன ஆகணும்ன்ற? நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேடு,
எனக்கு உன் கூட சண்டை போடலாம் விருப்பம் கிடையாது. ஏன் எங்க கிளம்புற நீ? நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு போ. முதல்ல குருமாதா கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்ச, தலைவியாயும் ஆயிட்ட, சாவியும் வாங்கிட்ட. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பணத்தையும் ஆட்ட போடலான்னு பாக்குறியா? இங்க பாரு, இந்த பணத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைச்சு சம்பாதிச்சிருக்கோம். இங்க பாருமா, எங்களுடைய பங்கு பணத்தை உன் பொண்ணுக்கு செலவு பண்ணலான்னு வச்சுக்க. எங்களை விட மோசமானவளை பார்க்க முடியாது. அப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். வாழ்க்கையே நாசமா போயிடும். அதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவும் மிஞ்சாது. என் வாக்கு பழிக்கும் பாரு. என்னடி பேசுற நீ? நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு இருக்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசுனேன்னு வை, உன்னால என்ன பண்ண முடியும்? நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். விடுக்கா, நீ என்ன பண்ண போற? விடுக்கா. அக்கா, அடி பாவி, என்ன கொல்ல பார்த்திருப்பான. நல்லவன தப்பிச்ச. நீ கொஞ்சம் பேசுறத நிறுத்து. ரொம்ப பேசுற நீ. நான் உண்மையா தான் சொன்னேன். என்ன உண்மையை சொன்ன? கட்டையில போறவள வாய மூடுறி. யாரா நீ? ஏய் ஏய், யாரா நீ? புடிங்க புடிங்க, தட. ஏய் நில்றா. ஏய் நில்றா. யாரா நீ? நில்ல. ஏய் குர்ரா குர்ராதா. குரே. குடுக்க போறியா இல்லையா? என்ன குருமாதா இப்படி சத்தம் போடுறாங்க? குருமாதா, ஏய் யாரா நீ? புடிங்க. ஏய் நில்றா. என்னாச்சு மகாராணி? ஏய் ஜெஸ்ஸி, சாரு, சீக்கிரம் வாங்க. டேய் யாராவது போனை எடுங்கடா. யாரா நீ? யார் நீ? குடுறாத குடு. குடுறா குடுன்னு சொல்றாங்க. யாரா நீ? ரவி, நீயா? ஹலோ. டேய் அஜய், வீட்டுக்குள்ள திருடன் புகுந்துட்டான்டா. குருமா, இங்க ஒரே சத்தமா இருக்கு, எதுவும் கேட்க மாட்டேங்குது. டேய் நம்ம வீட்டுக்குள்ள திருடன் புகுந்துட்டான்டா. ஹலோ 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 அஜய். நல்லதா போச்சு ஆருஷி நீ வந்தது. நான் தான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன்ல, இவனை நம்பாதேன்னு. இங்க பாத்தியா, இவன் ஒரு திருடன். எங்களோட சம்பாத்தியத்தை திருநங்க எங்களோட சம்பாத்தியத்தை திருட வந்திருக்கான். நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. இவனை ஜெயிலுக்கு அனுப்பணும். சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. எப்ப பார்த்தாலும் பக் பக் பக்னு எதுக்காக சும்மா கத்திக்கிட்டே இருக்க? உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது. எனக்கு அந்த பேக் கூட போதும். வாங்க. அது வாங்க. வேண்டாம், விடு. விடுன்றல்ல. என்ன சொன்ன நீ? இது உழைச்சு சம்பாரிச்ச பணமா? இது எல்லாத்தையும் தானே நீங்க ஆட்டம் போட்டு சம்பாரிச்சீங்க. இதுல தானே நம்ம குடும்பம் ஓடுது. இந்த வாங்கிக்கோ. உன்கிட்ட நான் பட்ட கடன் எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். எடுத்துக்கோ. இனி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஓ, இதெல்லாம் தப்பாப்படுதா உனக்கு? இப்படிதானே மத்தவங்களும் மேல காசை விட்டு எறிவாங்க. அதெல்லாம் மட்டும் வாங்கிப்பல.
இப்ப என்ன உனக்கு தப்பா தெரியுது? நான் எத்தனை தடவை உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண தெரியுமா? என்னால இங்க இருக்க முடியலன்னு, எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி என் மூளையே நாசம் பண்ணிட்ட நீ. உனக்கு எங்க இருந்து இதெல்லாம் புரியும்? ஒரு திருநங்கையோட பொண்ணுன்னு கூப்பிடும்போது எப்படி இருக்கும்னு. இன்னைக்குதான் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. என் இஷ்டப்படி வாழ்றதுக்கும் என்ன மாதிரி ஒரு மனுஷன் கூட வாழ்றதுக்கும். வா ரவி. எந்த மனுஷங்க உன்னை பெத்து அனாதையா குப்பை தொட்டியில வீசி எரிஞ்சாங்களே அந்த மனுஷங்களா? சொல்லு. எங்களை மாதிரி ஆளுங்களை அவங்க மனுஷங்களாவே யோசிக்கிறது கிடையாது. நான் அம்மாங்கிறதே உனக்கு அவமானம் இல்ல? எனக்கு இன்னைக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீயும் மற்ற மனுஷங்க மாதிரி தான். ஆரம்பத்துல இருந்தே எல்லாரும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீ என் பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்னு. ஆனா நான் தான் யார் பேச்சையும் கேட்கலையே. உனக்கு நான் எல்லாமே கொடுத்தேன். ஏன்னா நான் உன்னை என் பொண்ணாவே நினைச்சேன். ஆனா பாரு, இன்னைக்கு நீ எனக்கு பட்ட கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்ட. நல்லது தாண்டி பண்ண. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி பட்டாதான் புத்தி வரும். உன்ன மாதிரி பொண்ணை நான் பெத்த பொண்ணா வளர்த்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதாமா. ஆனா நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துரு. இந்த பணம் என்னோடது இல்லை. அதை எடுத்துட்டு போக நான் விட மாட்டேன். கொடுத்துரு. குடுன்னு சொல்றேன்ல. விடு. ஆறு சொல்லுமா சொல்லு. ஆறு இவனை தடுமா ப்ளீஸ். என்ன பாத்துட்டு இருக்க? குத்து. சீக்கிரம் கத்தியில குத்து. கொன்னுடு. சீக்கிரம் ரவி வா, நம்ம இங்க போயிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் வா. சிம்ரன் என்னாச்சு? சிம்ரன் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? குரு மாதா அரஸ்ட் பண்ணுங்க அவங்க. குரு மாதா மேல போய் பாருங்க. விடுங்க. சிம்ரன் என்ன விடுங்க. சிம்ரன் என்னாச்சு? என் பொண்ணு சிம்ரனுக்கு என்னாச்சு? தலங்கடி குரு மாதா. சிம்ரன் ஐயோ சிம்ரன் அம்மா அம்மா. ஏண்டி நீ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கியடி? என்ன பண்ண? எந்த தட்டுல சாப்பிட்டியோ அந்த தட்டுக்கு துரோகம் பண்ணிட்டியடி. உன்ன மாதிரி ஒரு அனாதை பொண்ணுக்கு அவன் பாசம் கட்டி தாயா இருந்தா. நாங்க எவ்வளவு சொன்னதையும் கேட்காம உனக்கு தானடி அவ பார்த்து பார்த்து பண்ணா. ஆனா இன்னைக்கு அங்க பாரு, இன்னைக்கு அவளுக்குன்னு யாரு இருக்கா? சிம்ரன் நல்லா பாரு, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. உன்ன மாதிரி ஒரு துர்பாக்கியசாலி யாரும் இருக்க மாட்டாங்க. இவளுக்கு இவ்வளவு பாசம் கட்டியே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? நான் உன்னை தப்பா சொல்லல. இவதான் எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அதெல்லாம் இல்லடா. ஹே சிம்ரன், ஹே நீ துர்பாக்கியசாலி இல்லப்பா. துர்பாக்கியசாலி நீ இல்ல. உன்னோட பாசம் விலை மதிக்க முடியாததுடா. ரொம்ப அதிசயமானது. துர்பாக்கியசாலி அவதான் அவளேதான். இவளுக்கு தான் உன்னோட அன்போட மதிப்பு தெரியாம போச்சு. தங்கம், நீ எதுக்கு கவலைப்படாத. ஜாது, நாம எல்லாரும் சேர்ந்து இங்க ஒன்னா சந்தோஷமா இருப்போம். என்ன சரியா? இன்ஸ்பெக்டர், இழுத்துட்டு போக அவளை. கூட்டுவாங்க இவள. இழுத்துட்டு போக அவளை. யாரும் உடம்ப பாத்துக்கடா தங்கம்.